விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தொடர் மழை காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் நிலையில் வராக நதி அணை நிரம்பி செவலப்புரை கால்வாயில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. இதனால் நெகனூர் கிராமத்தில் சந்திரன் என்ற விவசாயியின் நிலத்தில் மழை வெள்ளம் புகுந்து முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. மழை வெள்ளம் வடிய குறைந்தது 10 நாட்கள் ஆகும் என்பதால் 3 மாத கால நெற்பயிர் அழுகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயி கவலையடைந்துள்ளார். ஏக்கருக்கு 20,000 வீதம் 3 ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட 3 மாத நெற்பயிர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். நாங்கள் நெல் சாகுபடி செய்து வரோம். எங்களது பொன்னி சம்பா நெல். நான் 3 ஏக்கர் பயிர் செய்துருக்கிறேன். இப்போ 3 மாத கால பயிர் நடுவு இருக்குது. இந்த பயிரில் மழை ஒரு நாள் மழைக்கு பயிர் ஃபுல்லாக சேதமாயிடுச்சு. இந்த பயிரை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர காலங்கள்லாம் 3 மாத காலம் மழை காலமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நெல் பயிர் எல்லாம் சேதமாயிடுச்சு. இதுக்கப்புறமும் மழை பெஞ்சதுன்னா இதுக்கப்புறம் இந்த பயிர் தாங்காது, அழிவு நிலை இருக்கிறது. அதனால எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். வடகிழக்கு பருவமழை பாதிப்பு தொடர்பாக மத்திய குழு இன்று ஆய்வு மேற்கொள்கிறது. தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சம்பா, தாளடி, பிசான பருவ நெல் சாகுபடி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 21 லட்சம் ஹெக்டேரில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அறுவடை செய்த நெல்லை விற்பதற்காக கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொண்டு வந்து குவித்துள்ளனர். லாரிகள் போதிய அளவு இல்லாததால் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளன. அவ்வப்போது மழையும் பெய்து வருவதால் மழை நீரில் நெல் மூட்டைகள் நனைந்து நெல் ஈரப்பதம் 17% மேல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று ஆய்வில் ஈடுபடுகின்றனர். தமிழ்ஜனம் செய்தி எதிரொலியாக ராணிப்பேட்டையில் மழை நீர் சூழ்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் பார்வையிட்டு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். லாலாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளிலிருந்து வழிந்து வரக்கூடிய நீர் சூழ்ந்து கிடப்பதால் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டிருந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆரம்ப சுகாதார நிலையத்தை நேரடியாக ஆய்வு செய்து பார்வையிட்டார். பின்னர் மழைநீர் மருத்துவமனை வளாகத்தில் சூழாதபடிக்கு நிரந்தரமாக அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியரின் இந்த உத்தரவானது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பயனாளிகள், கிராம மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது.